அனைவருக்கும் வணக்கம். நாம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன, பஃபர் ஸ்டாக்னா என்ன அண்ட் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நாம மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஒரு கமோடிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை 10% வந்து கம்மியானாலோ அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மானியத்துக்கு பேர் தான் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பேர். இது ஒரு குறிப்பிட்ட காலப்பட்டம் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ தக்காளியோட விலை வந்து அதிகமாகிடுச்சு, அதுக்காக கவர்மெண்ட் வந்து அதிகமான காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கணும், அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதிகமான பொருட்கள் வாங்கினாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு உண்டான செலவு மக்கள்கிட்ட எளிமையாக போகணும் இல்லையா. இப்போது 100 ரூபாய் விற்கிற தக்காளி 150 ரூபாய் விற்குது அப்படின்னா இந்த நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 100 ரூபாய் விற்கிற தக்காளி 150 ரூபா விற்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா யூனியன் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணுமா, இந்த மாதிரி தக்காளியோட விலை வந்து அதிகமாகிடுச்சு, ஸோ எங்களுக்கு மானியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணுமா, ரெக்வஸ்ட் பண்ணுமா எங்கள் யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட. யூனியன் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும். எந்த அளவுக்குன்னா 50-50ன்னு சொல்கிறாங்க. ஒரு 50%, ஒரு 150 ரூபாய் ஆகுதுன்னா இதில் வந்து பாதி எவ்வளோ, 75 ரூபா. இந்த 75 ரூபாவை யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கும், 75 ரூபாவை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு 100 ரூபான்னு கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ தக்காளியோட விலை 100 ரூபாய் இருக்குது, ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 150 ரூபா ஆகுதுன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கும் மானியம் கொடுங்கன்னு. ஸோ அதை வந்து பாதி பர்சன்ட் 50-50 பிரிச்சுக்குவாங்களாம். பிரிச்சுட்டு 75 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 75 வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை வாங்கி மக்களுக்கு வந்து 100 ரூபாவோ 120 ரூபாவோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து நஷ்டத்தை வந்து தாங்கும், அதாலேயும் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் எதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதே போல் 10% கம்மியானாலுமே வந்து கொடுப்பாங்களாம். 10% வந்து கம்மியானாலுமே, அதிகமாகும்போது மக்கள் பாதிக்கப்படுவாங்க, குறைவாகும்போது ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ரெண்டும் இருக்குது பாருங்கள். +or -10% சொல்கிறாங்க. ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும்பொழுது மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, ஒரு பொருளோட விலை வந்து கம்மியாகும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சினாரியோவிலுமே வந்து இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. யாரால? ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெக்வஸ்டின் பேரில், இம்ப்ளிமெண்ட் ஆன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டு இதில் வந்து அடங்கும்னு சொல்கிறாங்க. எங்கே கேட்பாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் ரெண்டுமே எங்கே கேட்பாங்க? ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யார்கிட்ட கேட்பாங்க? யூனியன் கவர்மெண்ட் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறோம். ஸோ இது வந்து எந்தெந்த கமாடிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, பெரிஷபிள் அண்டு ஹார்டிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், அதாவது அழியக்கூடிய தோட்டக்கலை பொருட்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அதாவது மானியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரிசிக்கோ ஒரு வீட்டுக்கோ வந்து அந்த மானியம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப நாள் இருக்கும். இன்றைக்கி அதிகமான என்ன, வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழித்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை வச்சு வைக்கலாம். ஆனால் இந்த பெரிஷபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்னால் என்ன? தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்குமா? கொஞ்ச நாள் தான். அதோட லைஃப் டைமே வந்து கொஞ்ச நாள் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை வந்து யூசர்ஸ்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சீக்கிரமாக வந்து அழிஞ்சு போய்டும் அப்படிங்கிறதுனால இருக்கிற இந்த மார்க்கெட்டை வந்து சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் பெரிஷபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சர்னால் என்ன? தோட்டக்கலை பொருட்கள். பெரிஷபிள்னா அழியக்கூடிய பொருட்கள், அண்டு தோட்டக்கலை பொருட்கள் மட்டும் இல்லாமல் அழியக்கூடிய பொருட்களையுமே வந்து நாங்கள் இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து 50-50. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தது, யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா 50-50 மானியம் வந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருந்தால் 25 கொடுத்தா போதும், அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து 75 எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னா என்ன? இது வந்து இந்தியா, இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் 25% வந்து அவங்க ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும், பேலன்ஸ் வந்து 75% வந்து யூனியன் கவர்மெண்ட்டே கொடுக்கும். ஏன் இந்த சலுகை மட்டும் இவங்களுக்கு அப்படின்னா, ஏன்னா தே ஆர் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ், கரண்ட் அஃபேர் கிளாஸில் நான் தனியாக ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்கேன். பீகாரும் அந்த ஆந்திர பிரதேஷம் எதுக்காக ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி கிளாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மானியம் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்த வந்து பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக்னா என்ன? அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் ஸ்டோரேஜ் பிளேஸ். அதுதான் வந்து பஃபர் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1969 கொண்டு இருப்பாங்க. இந்த சேம் கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்லேயே வந்து கொண்டு இருப்பாங்க 1969. ரிசர்வ் கமாடிட்டி அதாவது பொருட்களை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. எதுக்காக? ஃபியூச்சருக்காக. இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே சாப்பிட்டு இன்றைக்கே படுத்தணுன்றது இல்லாமல் அந்த உருவான அந்த பொருட்களை சேர்த்து வச்சு ஃபியூச்சருக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1969. இந்த பீரியட் ஆஃப் பிளானிங் கமிஷன், 4th பிளானிங் கமிஷன், 4வது 5ஆம் திட்டத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. 4வது 5ஆம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1969 74. இந்த பீரியட்ல தான் வந்து இந்த பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருப்பாங்க. சில பொருட்களை மட்டும்தான் அவங்க வந்து சேகரித்து வச்சாங்க. முன்னாடி பார்த்தோம் இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸ், ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து அழிஞ்சு போயிடும். அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா வீட் அண்ட் ரைஸ். வீட்டுக்கு முதல்ல கொண்டு வந்துருப்பாங்க. அதன் பிறகு வந்து ரைஸ். இந்த 2 பொருட்கள் மட்டும்தான் வந்து சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் லாங் டைமில் இருக்கும், ரொம்ப வருஷம் சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்காக வீட் அண்ட் ரைஸ் மட்டும் அவங்க வந்து பஃபர் ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்க, சேர்த்து வச்சுருந்தாங்க. சேமிப்பு கிடங்கு. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா சேமிப்பு கிடங்குங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். சரி, இது வந்து சென்ட்ரல் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் பூல் அதாவது மத்திய சேமிப்பு கிடங்கு, உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மந்த்லி ரிலீஸ் டிபிடிஎஸ் அண்ட் ஓடபிள்யூஎஸ் அதாவது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாகவோ அதர் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாகவோ இந்த பஃபர் ஸ்டாக் இருக்கிற பொருட்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர்ஸ், திடீர்னு வந்து ஒரு வெள்ளம் வருது, புயல் வருது, இல்லை வந்து பயிர் வந்து கருகி போயிடுது, மழையே வரல, இல்லை அதிகப்படியான உரங்களை போட்டு அந்த பயிர் வந்து கருகி போச்சு, என்னென்ன காரணமோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர்ஸ்னால அந்த பயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னா, அதே போல் நேச்சுரல் கலாமிட்டிஸ் இதன் காரணமாக வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படும், உழவர்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் இந்த பஃபர் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதே சமயத்தில் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அண்டு மார்க்கெட் இன்டர்வென்ஷன். ப்ரைஸ் வந்து நிலையாக வச்சுக்கணும். திடீர்னு வந்து ஒரு பொருள் இல்லைன்றதுக்காக அந்த பொருள் வந்து திடீர்னு கத்திரிக்காயோட ஃபார்மிங் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்காக கத்திரிக்காயோட விலை வந்து ரொம்ப அதிகமாகக்கூடாது. மார்க்கெட் இன்டர்வென்ஷன் முன்னாடி பார்த்துருப்போம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன? திடீர்னு வந்து பெரிஷபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஐட்டம்ஸ், கமோடிட்டிஸ் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். அதுக்காக அந்த விலை 10% விலை ஏறினாலும் விலை இறங்கினாலும் ஸோ அதுக்காக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி தான் வந்து அதுக்காகவும் வந்து நாம் இந்த பஃபர் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறோம். டக்குன்னு விலையேறிடுச்சா? எதனால் விலையேறிடுச்சு? அதிகமாடியான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிற சமயத்தில் ஸோ இந்த பொருட்களை வந்து அங்கே கொண்டு போவாங்க. அதனால் அது சஸ்டெயின்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், இந்த பஃபர் ஸ்டாக்னால வீட் அண்ட் ரைஸ் எப்போ நம்ம யோசிச்சிருப்போமா? இந்த கோதுமையோட விலையோ அரிசியோட விலையோ இன்றைக்கே ஏறிக்கிறது பார்த்துக்கிறீங்களா? ஏன் ஏறல? ஏன்னா பஃபர் ஸ்டாக். கவர்மெண்ட் வந்து அந்த பொருட்களை சேமித்து வைக்கிறதுனால இதனுடைய விலைகளை வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டுட்டு போகிறாங்க. அதிகமாகவும் விளையாடக்கூடாது, கம்மியாகவும் விளையாடக்கூடாது. டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பொருட்களை ரிலீஸ் பண்ணுறா, யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கிற அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி பஃபர் ஸ்டாக் வைப்பாங்க. அதன் காரணமாக தான் இந்த வீட் அண்டு ரைஸோட ப்ரைஸ் வந்து எப்பவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பெரிஷபிள் ஐட்டம்ஸ் மாதிரி, ஹார்டிகல்ச்சர் ஐட்டம்ஸ் மாதிரி தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு விலை இறங்கும். ஏன்னா அது வந்து அது பஃபர் ஸ்டாக் கிடையாது. ஸோ அதன் காரணமாக நாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஏன் அதை நம்மளால் சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ நாம் இதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மார்க்கெட் இன்வென்ஷன் ஸ்கீம்னா அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக இது என்ன ஸ்கீம் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து இருக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கிறது கொள்முதலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பர்ச்சேசிங்கில் இருக்கணும், அந்த பஃபர் ஸ்டாக்கில் வந்து அவங்களுடைய பங்கு இருக்குன்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டையும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல், யூனியன் கவர்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஃபர் ஸ்டாக்கை வந்து குவார்டர்லி பேஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களாம். மெயின்டைன் பண்ண பராமரிப்பாங்களாம். அதே போல் ரிவைஸ் பண்ணுவாங்களாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. மெயின்டைனிங் வேறு, ரிவைசிங் வேறு. மெயின்டைனிங்னா என்ன?
அதை பராமரிக்குது. ரிவைசிங்னா என்ன, நம்மகிட்ட எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது, ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோ அந்த பஃபர் ஸ்டாக் மாதிரி தான் வந்து இதுவும் ரெகுலேட் வந்து ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது, அந்த பொருட்களுடைய அந்த விலை வந்து வாலட்டைலாக இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உயரக்கூடாது இறங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ 2015 மார்ச்சில் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன், விலையை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், நிலையாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்காகவே இப்போ அடிக்கடி வந்து திடீர்னு வெங்காய விலை ஏறிச்சு, ஒரு ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிஸ்ட்டை இங்கே வாங்கிருப்போம் பாருங்க. 50% கொடுங்க, 75% கொடுங்க அப்படிங்கிறத இந்த மானியத்தை வந்து வாங்கி என்ன ஆகுது, கவர்மெண்ட்டு ஒரு கடத்துக்கு மேலே சரி வருஷம் இதே தொல்லையாக இருக்குது, இதுக்குன்னு ஒரு நிதி வந்து ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், இந்த இந்த பொருட்களுடைய அந்த ப்ரைஸ் வந்து நிலையாக வச்சுக்கொண்டதுக்காக ஒரு நிதியை வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களா, 2015 மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா, இந்த லாஸஸை நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, திடீர்னு இப்போ தக்காளியோட விலை வந்து இங்கே 100 ரூபா இருக்கும், 120 ரூபா ஆகும்போது இது 100 ரூபா 150 ரூபா ஆகும்போது 50% வந்து ஸ்டேட்டும் 50% வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அந்த லாஸ் ஆகிற அந்த விஷயம், இப்போ 100 ரூபா இருக்குது, அதோடைய ப்ரைஸ் அப்படின்னா 150 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 75 பிரிச்சுக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க, 50 ரூபா. இந்த 50 ரூபாவை அந்த லாஸ் வந்து 2 பேருமே பங்கிட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட் 25 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட் 25 ரூபா, இப்படி பிரிச்சுட்டு அவங்க வந்து அந்த லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கொண்டு வராங்க. அதே போல் தான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து 25%, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 75% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன, பஃபர் ஸ்டாக்னா என்ன, ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.